ஆனால் குடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். உப்பு கறிக்குது. லெட்ஸ் டேஸ்ட் ஹைதராபாடி அல்பா பா எடுக்கிறப்ப அப்படி இருக்கு. இதுதான் அந்த தேஜாஜ் அல்ஃபா. பிரிக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. கைஸ், ஷவர்மா பற்றி நான் பேசவே விரும்பலை. அப்படி இருக்குது. அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கோஸ்லாம். இடியாப்பா பிரியாணி சாப்பிட்டு டென்ஷன் ஆகிட்டு டேஸ்ட்டு மஜா. ஒரு 10 பீஸ் குத்தா ஐ எம் ஃபினிஷ். உண்மையாகவே ஒரு ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா பிரபேன்னு கேட்டிங்கன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுடி பிரபு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாம் ஷோர்லேருந்து இஃப்தார் பாக்ஸ் பார்க்க போகிறோங்க. இதுதான் அவங்களோட இஃப்தார் பாக்ஸ். 1000 ரூபா. என்னடா 1000 ரூபான்றனா? ஆமாம், ஸ்விக்கியில் போட்டால் பாம் ஷோரு 1000 ரூபா. நீங்கள் நம்ம ஏரியாவில் இருந்துட்டு பாம் ஷோர் ட்ரை பண்ணோன்னா 1000 ரூபா கொடுக்கணும். அந்த 1000 ரூபாய்க்கான பொருள் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹைதராபாதி மட்டன் அலி மிருகம் போலிய உள்ள. எஸ், உள்ளே ஒரு பேம்ப்ளெட் வச்சுருக்காங்க. பேம்ப்ளெட்டில் 4 PM ஆன்வர்ட்ஸ்லேருந்து அவங்க கொடுக்குறாங்களாம். சூப்பர். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட தேஜாஜ் அல்ஃபாம் சிக்கன் இருக்குது, மட்டன் சமோசா இருக்குது, இப்போ ஒரு நோம்பு கஞ்சி இருக்குது கைஸ், குட்டி பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் கட் ஃப்ரூட்ஸு, வாட்டர் மெலனும் ஆரஞ்சும் கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் வெளியவே இருக்குது, ஆனால் மொரட்டு டேட்ஸாக இருக்குது. எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது. வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஷவர்மா குட்டி ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஹா, மந்தி இருக்குது அதுக்கு முன்னாடி. இங்கே எமினி மட்டன் மந்தி கொடுத்துருக்காங்களே, சூப்பர். மந்தி பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இஃப்தார் பாக்ஸில். அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு குட்டி பாக்ஸில் ஹைதராபாதி மட்டன் அலீம் இருக்குது, வீட்டு குலோப் ஜாமுன் இருக்குது. சூப்பர். அந்த மந்திக்கு ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. இடியாப்பா சிக்கன் பிரியாணி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கூட மைனஸ் இருக்குது. மைனஸ் இல்லை, இது என்னடா இது கொடுத்துருக்காங்க தெரியல. பார்க்கலாம் இது என்னென்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணலாம்? நோம்பு கஞ்சிலேருந்து ட்ரை பண்ணலாம். கலர் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. பார்த்தோன்னே அந்த ஒரு அப்பிடைசிங்காக எடுத்து குடிக்கணும் போல இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் குடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். உப்பு கறிக்குது. ஏன் இந்த வாட்டி எல்லா நோம்பு கஞ்சியும் உப்பு கறிக்குதுடா? இல்லை, நல்லா குளிக்கிட்டு ஒரு வாட்டி குடிப்போமா? அடியில் இருக்கிற உப்புலாம் மேலே வந்துட்டு தான் இப்படி இருக்கும். குளிக்கிட்டு குடிச்சாலும் சரி, அப்படியே குடிச்சாலும் சரி, உப்பாக தான் இருக்குது. ஆய கத்துச்சுரா. சரி, அலீம் ட்ரை பண்ணுவோம் இப்போ. கைஸ், மட்டன் அலீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹைதராபாடி மட்டன் அலீம். ஆஹா, மேலே முந்திரியை வறுத்து போட்டிருக்காங்கடா கைஸ். இதுக்கு அவங்களே வந்து ஸ்பூனு, டிஷ்யூலாம் கொடுத்துருக்காங்க, டூத் பிக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில அலீமில் லெமனை புழிஞ்சு சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளேவரை லைட்டாக சரி பண்ணுறதுக்கு தான். ஆனால் இந்த லெமனை புளிஞ்சா என்ன ஆகும் தான் எனக்கு தெரியல. கொஞ்சமாவது பெருசாக கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. நானும் புளிஞ்சிடுறேன். ஒரு ட்ராப் விட்டுக்கலாம் வேண்டியதான். லெட்ஸ் டேஸ்ட் ஹைதராபாடி பா எடுக்கிறப்ப அப்படி இருக்கு. வா, சரியான அலீம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். நல்ல அலீமுக்குன்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மிடில் இருக்கணும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு அவங்க அந்த யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அலீம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். ஆக்சுவலாக அவங்க பேம்ப்ளெட்ல அதுதான் ஹைலைட் பண்ணி போட்டுருந்தாங்க. தூக்கி வச்சிட்டேன். ஸ்லோ குக்டு வித் டெண்டர் மீட், கிராக்டு வீட், பியூர் கீ, லென்டில்ஸ் அண்ட் ஹேண்ட் பிக்டு ஸ்பைசஸ் ஃபார் 6 to 8 hours to perfection at Palm Shore or authentically crafted by expert chef from Hyderabad. செஃப் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வேறு லெவல் அலீம். அப்படியே அந்த நோம்பு கஞ்சி பண்ண செஃபையும் என்னென்னு கொஞ்சம் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, திரும்ப எடுத்து சாப்பிட சொல்லுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது அலீம். பெரிய பேக்கே வாங்கி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட தேஜாஜ் அல்ஃபாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த தேஜாஜ் அல்ஃபாம். பிரிக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு அல்ஃபாம் சிக்கன். அல்ஃபாம் மசாலா நல்லாயிருக்கும். சிக்கன் பிக்கிறப்ப தான் கொஞ்சம் ஹார்டாக இந்த மாதிரி இருக்குது. சூப் பண்ணி சாப்பிட்றப்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. மைனஸ் தானா? மைனஸ் தான்ப்பா. இங்கே பாருங்களேன், மடத்தண்ணியான ஒரு மைனஸ். மேபி அவங்க மந்திக்கு கொடுத்துருப்பாங்க, மந்தியில் போட்டு அடிக்கிட்டான்னு. ஆமாம், மந்திக்கு தான் அது நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு செட் ஆகல. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரோல் சாப்பிட்லாம். ஒரு குட்டி ரோல். எவ்வளோ குட்டியாக இருக்குன்னா, பேப்பரை ரொம்ப சுட்ட வேண்டியதாக போச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு குட்டி ரோலு. நான் உள்ள மேட்ரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலர் அப்படி இருக்குது. ஷவர்மா ரோல் தான் கைஸ். ஷவர்மா பற்றி நான் பேசவே விரும்பலை. அப்படி இருக்குது. என்னடா அப்புறம் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போயுமே அப்படி சொல்ல மாட்டேன். பட் ரொம்பவே கொஞ்சம் அந்த குபூஸும் வந்து ஆடாக இருக்குது. உள்ளே இருக்க சிக்கனும் அந்த ஆனியன்லாம் அந்த கோஸ்லாம் போட்டிருக்காங்க. மேபி அது அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கோஸ்லாம். அதனால தான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட டேட்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்பா பிரியாணி சாப்பிட்டு டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மந்தி சாப்பிட்லாம். ஏன்னா எனக்கு உண்மையாகவே ஒரு ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடியாப்பா பிரியாணி தாங்க. இது யார் கண்டுபிடிச்சான்னு எனக்கு
தெரில, அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில இப்படி ஒன்று கண்டுபிடிக்கணும்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஒரு 7-8 வருஷமாக உலா வருது. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க, பீசஸ்லாம் நல்லா போட்டிருக்காங்க, சாஃப்டாக இருக்குது தொடுறப்ப. சரி, முந்திரிலாம் தம்பி எந்திரின்னு நிறையா போட்டிருக்காங்க போலியே. நல்லா இருக்கு. இந்த பிரியாணி மசாலா வந்து வாசனை நல்லாவே வருது. கூட ஏதாவது கிரேவி வச்சு ரைத்தாலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் அதில் முந்திரிலாம் பாருங்களேன், பாம்ஸ்வர் அந்த காசுக்கு ஏற்ற மேட்ரு தாங்க எப்பயுமே கிடைக்குது. குட். இடியா பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட மந்தி ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக கொச்சி போகணும் போல் இருக்குது, ஏன்னு தெரில. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கா, அப்போ வான்றாரு. நானும் கேரளாவில் ஒரு 4 ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன். கோழிக்கோடு போயிருக்கேன், திருவேண்டரம் போயிருக்கேன், ஆலப்புழா போயிருக்கேன், திருச்சூர் போயிட்டு தான் சம்பவமாகி கிளம்பி வந்துட்டோம். அங்கே இருக்கிற பிளேசஸ் போயிருக்கேன், இன்னும் நிறைய போகணும். ஆல் ஓவர் தமிழ்நாடு போன மாதிரி எனக்கு ஆல் ஓவர் கேரளாவும் போகணுன்ற ஆசை இருக்குது. பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மண்டியை பார்ப்போம். மட்டன் மந்தின்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. அடடடடா, அதில் மட்டன் மந்தியில் எடுத்தோன்னே நடுவில் ஒரு நடுகுண்டில் ஒரு பீஸு, அதுவும் சூப்பராக இருக்கும் போல் பீஸு. அப்படி இருக்குது பார்க்குறதுக்கே அப்பிடைசிங்காக. அப்படி எடுத்து இப்படி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு மந்தி ரைஸை மட்டும் ட்ரை பண்ணுவோம். நல்லா பாஸ்மதி பெருசாக மட்டும் இல்லாமல் திக்காக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. நல்ல ஒரு திக்கான ஒரு ரைஸ், எல்லாம் குண்டு குண்டுன்னு இருக்குது ரைஸு. ஆக்சுவலாக மந்தினாலே அந்த கறி மேலே இருக்க மசாலாவை லைட்டாக பெரட்டி சாப்பிட்ணும், அதுதான் ஒரு கரெக்டான வே ஆஃப் ஃபீடிங். ஸோ அதனால் அதை கறியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் இருக்க மசாலாவை மட்டும் எடுத்து லைட்டாக போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. அந்த மந்தி ரைஸில் ஒரு வலுவலுப்பு இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தால் கடுப்பாயிரும். மந்தி ரைஸை பாருங்களேன் கிட்ட, சூப்பராக இருக்குது இந்த ரைஸ். என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கணும். அதாவது லென்த்தாக மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி குண்டாக இருக்குது. நம்மளை மாதிரி பெரிய பைட் போகிறவங்களுக்குலாம் வாய் ஃபுல்லாக போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. அண்ட் அப்படியே இந்த மட்டன் பக்கம் வாங்க, தொட்டால் உளுந்துருவான். ஓ ஓ ஓ செம்ம பீஸை போட்டிருக்காங்க. அந்த முட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் ஒரு பார்ட்டு, அங்கேருந்து எடுக்கப்படுற ஒரு பீஸ். இது செம்மையாக இருக்குது, கரையுது கைஸ். அப்படியே அந்த கொழுப்பு மீட்டு அதெல்லாம் சேர்ந்து இருக்குது. இதை அப்படியே எடுத்து அப்படியே ரைஸ் மேலே இப்படி வச்சு இந்த பீஸை இங்கே பாருங்கள், உடையிறானுங்க பசங்க டம்மு டம்முன்னு. மந்தி சாப்பிட தான் கொச்சிக்கு வரலான் இருக்கேன். ஸோ போட்டு அதில் பரட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், அவங்களோட டிப்பு ஒன்று இருந்ததில்ல, அந்த டிப்பை இப்படி திறந்து மட்டும் வச்சுருவோம். அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வேணான்னு தோணுது. இதையே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கறியோட. அத்தன்டிக்காக இருக்குது. அந்த மட்டன் வந்து நல்லா அதில் ஒரு மட்டன் ஃப்ளேவர் ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா. மந்திக்கு ஒரு கறிலாம் ரெடி பண்ணுவாங்களே, அதில் ஒரு மசாலா இருக்கும்ல, அதில் பெப்பரு, அந்த கரம் மசாலா அதெல்லாம் ஐயா போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டனு. பட் செம்மையாக இருக்குது. பட் இதுக்கு இந்த இது தேவைப்படும். இது ஒரு காம்பினேஷன். இந்த ஸ்பைசி டிப் அவனை அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே மயோனைஸையும் ஊற்றி விட்டு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ நீங்கள் மயோனைஸ்லாம் ஊற்றி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி மயோனைஸில் ஊற்றி அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ, இப்போலாம் நீங்கள் பிரியாணியில் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்காக இந்த மயோனைஸில் ஒரு பெரிய பைட்டாக போகிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டேன் ஆல்ரெடி, நல்லா பரட்டிட்டேன். நல்ல பீஸை எடுத்து உள்ளே வச்சு மூடி ஒரு மிகப்பெரிய பைட்டாக போயிடலாம். எல்லாம் உழுதுப்பா, ரைஸ் கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்குது. டொமேட்டோ ரெட் சில்லி இதை மட்டும் அரைச்சா அந்த டிப்பு மைனஸ்க்கும் இந்த டிப்புக்கும் அந்த மட்டனுக்கும் சேர்றப்ப சாப்பிட்டு தூங்க வேண்டியதான், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில், கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க, டேட்ஸு பார்க்குறதுக்கே பெருசாக இருக்குது, வாட்டர் மெலன் ஜூஸு, இதில் சமோசா இருந்தது, ஸ்வீட்டு குலோப் ஜாமுன் இருக்குது. குட்டியாக இருக்குது போலையே, குட்டி குலோப் ஜாமுன் பிடிக்காது, பெருசாக இருக்கணும். குட்டி போட்ட மாதிரி இருக்குடா இந்த குலோப் ஜாமுன், ரொம்ப குட்டியாக இருக்குது, இனிமையாக பிடிப்போம். இவ்வளோண்டு தான் சாப்பிட்டு பழக்கமே இல்லை எனக்கு, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் மசாலா கிசாலாவாக இருக்கும் வாயிட்ட, அதனால் ஒரு ஸ்வீட்டை போடுறேன். டேஸ்ட்டு மஜா. ஒரு 10 பீஸ் கொடுத்தா ஐ எம் ஃபினிஷ். ஆனால் இஃப்தார் பாக்ஸில் ஒரு பீஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் கொடுத்துருக்காங்க 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்புறமேன்னு கேட்டிங்கன்னா 50-50. சில ஃபுட் நல்லா இருந்தது, சில ஃபுட் நல்லா இல்லை. அதுக்கு நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மட்டன் மந்தியாக வாங்கி திருப்தியாக சாப்பிட்றலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா. ஃபார்ம் ஷோரில் பாக்ஸ்லேருந்து நீ இன்னும் வாங்குவ அப்புறம் தனியாக வாங்கினான்னு கேட்டால் இந்த மந்தி பிரியாணியும் இந்த அலியுமே வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு பத்துருவேன். அந்த மாதிரி இருந்தது. அப்போ ஏன் அப்புறம் இந்த இஃப்தார் பாக்ஸை வாங்கினான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான். உங்களுக்காக தான் இந்த வீடியோஸே பண்ணுறது முக்கியமாக.
ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த வீடியோக்கு லைக் போடவே மறந்துடுறீங்க. லைக்கை போட்டு விடுங்க, அப்போ தான் உங்களோட ஆதரவு என்னன்றது எனக்கு தெரியும். தட்ஸ் இட் கைஸ், அவ்வளோதான். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. வேறு என்ன இஃப்தார் பாக்ஸ் ட்ரை பண்ணலான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in another great video. Thanks for watching. Tata, bye bye.